எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. இந்த ஒயிட் யூனிஃபார்மும், ஒயிட் ஷூவும் ஒயிட்டாவே இருக்கணும்னு நான் போகாத கோவில் இல்ல, வேண்டாத சாமி இல்ல. ஆனா கடவுள் எனக்கு ஒரு சிம்பிள் சொல்யூஷன் காமிச்சாரு. இனிமே மாங்குன்னு உட்காந்து துவைக்க வேணாம், 1 மணி நேரம் கை வலிக்க தேய்க்க வேணாம். இதை பார்த்தா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒயிட் ட்ரெஸ் கிளீன் பண்றது இவ்வளோ ஈஸியா அப்படின்னு நீங்களே கேட்பீங்க. என்னன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு பேசின்ல இல்லை ஒரு பக்கெட்ல இந்த ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் வாஷிங் டிட்டர்ஜென்ட் போட்டுக்கணும். எதுவாக இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் ஏரியல் தான் யூஸ் பண்ணுறேன். அதுலேயே லிக்விட் ட்ரை பண்ணுறப்போ எனக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் வரல. அப்புறம் குக்கிங் சோடா 1 ஸ்பூன் போட்டுக்கணும். 1 கிலோ வாங்கி வச்சுட்டேன். 80 ரூபாய் அப்படின்னு வாங்கினேன். 1 வருஷம் வரைக்கும் வந்துச்சு. ஒயிட் ட்ரெஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் வினிகர் வந்து ஒரு 8 to 10 ஸ்பூன்ஸ் போட்டுக்கிட்டா போதும். இதை நல்ல தண்ணியில் ஊற வச்சிடணும். எந்த பக்கம் கரை இருக்கோ ஃபர்ஸ்ட் அந்த பக்கம் படுற மாதிரி நல்லா ஊற வச்சிடணும். ஒரு 1/2 hour to 1 hour நல்லா ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எந்த பக்கம் அழுக்கு இருக்கோ அங்கே மட்டும் லைட்டாக தேய்ச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த தண்ணியை மட்டும் கீழே ஊற்றிடாதீங்க. என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அப்புறமா தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு வாஷிங் மிஷினில் நான் எக்ஸ்பிரஸ் வாஷ் போட்டுக்கிறேன். இது ஒரு 30 minutesல முடிஞ்சிடும். இல்லை நீங்கள் நிறைய ட்ரெஸ் வச்சுருக்கீங்கன்னா நார்மல் வாஷ் கூட போட்டுக்கலாம். முடிஞ்சதும் காய வச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சது. வெயிலில் காய போட்டு எடுத்தாலும் நல்ல பலன்னு இருக்கும். இல்லை அப்படின்னா நிழல்ல கூட போட்டு எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஊற வச்ச தண்ணியை கீழே ஊற்றாதீங்கன்னு சொன்னேன்ல, அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒயிட் ஷூ நல்லா அழுக்காக இருக்கும்ல, அந்த ஒயிட் ஷூ அப்படியே ஊற வைக்க போகிறோம். இதையும் அதே மாதிரி 30 minutes to 1 hour நல்லா ஊற வச்சுட்டு சும்மா ப்ரஷ் எடுத்து ஒரு 5 seconds தேய்ச்சா போதும். அந்த அழுக்கெல்லாம் அப்படியே மாயமாக மறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா ஒரு 3 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல வெயிலில் காய வச்சிட்டோம் அப்படின்னா ஷூவும் ஒயிட் ட்ரெஸ்ஸும் நல்லா பலன்னு ரெடி ஆகிடும். அவ்வளோதான்.